ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கெனேடியன் யாழ் சமையல். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான டே எங்களுக்கு. இன்றைக்கி பாருங்க, வழியில் நல்ல பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்கிது. வெதரும் நல்லா இருக்கிறபடியாக நாங்கள் இப்போ சம்மருக்காக வேண்டி வெஜிடபிள்ஸ் கார்டனிங்கும் செய்து நான் ஒரு சூப்பரான அப்பமும் செய்ய போகிறேன். முதல்ல நாங்கள் இட்லி அரிசியை ஊற வைக்க போகிறோம். நாங்கள் ஒரு 6 மணித்தியாலம் ஊற விட்டால் காணும். அதுக்கிடையில் நாங்கள் வெளியில் போய் கார்டனிங் வேலையை செய்யலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷின் இருக்கிறது எங்களுக்கு சரியான ஈஸியாக போயிடுச்சு. பாருங்க, எல்லாம் வடிவாக நாங்கள் கிண்டி எல்லாம் தோட்டத்தை ரெடி பண்ணிட்டோம். இனி நாங்கள் கார்டன் ரைஸ் பெட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு எனது ஹஸ்பண்ட் பாக்ஸ் அடிக்கிறார். நாங்கள் சீடர் வுட் தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்க, கார்டன் ரைஸ் பெட் ரெடி ஆகிடுச்சு. இனி நாங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ண போகிறோம். இந்த கார்லிக்கெல்லாம் நாங்கள் லாஸ்ட் அக்டோபர் நட்ட நாங்கள். பாருங்க எவ்வளவு வளர்ந்துருச்சுண்டு.
இப்போ நாங்கள் நட போகிறது தக்காளி கண்டு நானும் மகளும் தான் செய்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கார்டன் செய்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குமென்று நம்புகிறேன். கார்டனிங் உண்மையிலேயும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நாங்கள் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாட்டோம், டிப்ரெஷனில் தள்ளுபட மாட்டோம். எப்போவும் நாங்கள் கார்டன் செய்யக்கல எங்களோட செல்ஃபை நாங்கள் எங்களை ஓன் செல்ஃப் லவ்டாக நாங்கள் செய்கிற ஒரு விஷயம்தான் கார்டனிங். நாங்கள் தண்ணி ஊற்றி மரத்தை செடியை வச்சு நாங்கள் வளர்க்க அது பூ பூத்து எங்களுக்கு நாளைக்கு காய் தெரிக்கல அதில் உள்ள சந்தோஷம் லைஃப்பில் எதுவுமே கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை தான் தரும். இப்போ நான் நட்டு கொண்டிருக்கிறது மிளகாக்கண்டு. இதில் ஒரு 4-5 விதமான மிளகாக்கண்டு தான் நான் நடுறேன். பார்க்கலாம் வளர்ந்து வரைக்கும் எப்படி எங்களுக்கு காய்கள் தருகுதுண்டு. நாங்கள் கனடாவில் இருந்தாலும் ஊரில் வாழ்கிற மாதிரி எங்களால் இங்கேயும் நிச்சயமாக வாழ முடியும். சில சந்தோஷங்களை எங்களோட பிள்ளைகளோட நாங்கள் இப்படி தோட்ட வேலையாக இருக்கட்டும், சின்ன வீட்டு வேலையெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் சேர்ந்து செய்யும் போது அவர்களுக்கு அதை பார்க்கல தாங்களும் இப்படித்தான் வளர்ந்து செய்ய வேணும், தாங்களும் அம்மா அப்பா செய்கிற மாதிரி நாங்களும் செய்ய வேணும் என்ற ஒரு விருப்பமை வைக்கி நாங்கள் சின்ன வயசுலேயே விதைக்கிறோம். இன்று நாங்கள் என்ன விதைக்கிறோமோ நாளைக்கு அதுதான் எங்களுடைய அறுவடையாக மாறுகிறது. இப்போ நாங்கள் தோட்டத்துக்கு தண்ணி எல்லாம் விடுறோம். ஆனால் என்னது தோட்டம் இன்னும் ஃபுல்லாக முடியலை, இன்னும் கொஞ்சம் இடம் முடிய இருக்குது வேலை. நான் பிறகு இன்னும் ஒரு வீடியோவில் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஒரு கார்டன் டூர் உங்களுக்கு நான் போட்டு காட்டுவேன். இரவாயிருச்சு. எங்களுக்கு இனி நாங்கள் ஊற வச்ச அரிசியை அரைக்க வேணும். ஆல்ரெடி 6 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. இனி நான் அதை பிளான் பண்ண போகிறேன். இது இளநீ. இந்த இளநீ நான் ஓவர் நைட் வெளியில் வச்சினான். அப்போ அது புளிச்சிடும். அப்போ எங்களுக்கு அப்பத்துக்கு நாங்கள் தேவையில்லாமல் ஈஸ்ட் அதெல்லாம் பாவிக்க தேவையில்லை.
இந்த இளநீ புளிச்ச இளநீ, இதை நாங்கள் விட்டு நாங்கள் குலை கேட்கல. இது ஊரில் சொல்கிறது வந்து இந்த கல்லுன்னு சொல்லித்தான் வேண்டி விடுறவ அப்போத்துக்கு குலை கேட்க. அதே மாதிரி இங்கே நாங்களே எங்களோட பல்ல இளநியை ஓவர் நைட் வெளியில் வச்சோம்னா கொஞ்சம் புளிச்ச தன்மை வந்துடும். இந்த ட்ரிக்ஸை நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். நான் கௌரி ரூபன் என்று சொல்லி லண்டனில் இருந்து செய்கிறா. அதோட நான் தேங்காயும் போடுறேன். கொஞ்சம் தண்ணியும் விட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பும் போடலாம். நாங்கள் சீனியும் கொஞ்சம் போடுறோம் இனிப்புக்காக வேண்டி. எல்லாத்தையும் கையாலேயே வடிவாக மிக்ஸ் பண்ணலாம். கையால் தான் நீங்கள் செய்தால் நல்லா, ஏனெண்டா எங்களோட கையில் இருக்கிற புளிப்புத்தன்மை ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இனி நாங்கள் மூடி வைப்போம். ஒரு நாள் இரவு மட்டுக்கும் விட்டோம்னா புளிச்சிடும். அடுத்த நாள் நாளைக்கு விடிய எழும்பி விடிய சாப்பாடு செய்யலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வீட்டில் குருவியல் எல்லாம் வந்துருச்சு விடிய காலமையே. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டே எங்களுக்கு. பாருங்க, அப்பத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு புளிச்ச வாசமாக இருக்குது. அப்போ நல்ல வடிவாக புளிச்சு தயாராகிடுச்சு. நான் உங்களுக்கு போய் சொல்லல, ஈஸ்டோ ஒன்றுமே நான் போடலை. நல்ல வடிவாக புளிச்சு வந்திருக்கு பாருங்க. இனி நாங்கள் அப்பத்தை சுடலாம் வாங்க. முதல்ல நான் தேங்காய் பால் புளிஞ்சு வச்சிருக்கிறேன். அதையும் கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு சீனியும் போட்டு நான் அதை கொதிக்க விட போகிறேன். நல்லா பால் கொதிச்சுதுண்டாத்தான் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அப்போ நாங்கள் அப்பம் சுடைக்க நல்லா இருக்கும். ஓகே, அப்போ சட்டியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அப்பம் சுடைக்க எப்பவுமே மிக்ஸ் பண்ணி அடியில் இருக்கிற எல்லாம் கலக்கி விட்டுட்டு தான் நாங்கள் நல்லா வடிவாக சுட ஆரம்பிக்க வேணும். அப்பம் சுடுறது சரியான கஷ்டம்னு எல்லோரும் நினைப்பீங்கள். ஆனால் உண்மையிலேயும் அது ஒரு ஈஸியான சாப்பாடு. அது ப்ராசஸ் கொஞ்சம் லாங் தான், ஆனால் செய்ய வலிக்கிட்டீங்களா ஈஸியாகவே நீங்கள் செய்திடலாம். கஷ்டமென்று சொல்லி நீங்கள் செய்யாமல் விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்பமண்டா. ஏனென்றால் எப்பவும் நாங்கள் இதங்களுடைய பாரம்பரிய சாப்பாடு, ஊரில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது அப்பம். அதை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு கஷ்டம் இது செய்யன்னு சொல்லி செய்து கொடுக்காமல் விடக்கூடாது. ஏனெண்டா அது அவைகளுக்கும் விருப்பமாக இருக்கும் சாப்பிடைக்க. இங்கே பிறந்தாலும் பிள்ளைகள் கூட எங்களோட சாப்பாடை விரும்பி சாப்பிட்றாங்க. அப்போ நாங்கள் அவைக்கு அதை கூட செய்து கொடுத்து கொண்டு வர வேணும். நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பாரம்பரிய சாப்பாடை செய்து கொடுக்காம விட்டால் வேறு யார் அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க? உண்மையிலேயும் இது யோசிக்க வேண்டிய விஷயம். எங்களோட பாரம்பரிய சாப்பாடுகளை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தாத்தான் அவங்களோட சந்ததியில் அவங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சாப்பாடு இருக்குன்றே தெரியும்.
அப்போ நாங்கள் கூட இப்படியான சாப்பாடுகளை அடிக்கடி வீட்டில் செய்து கொடுக்க வேண்டும். இப்போ எனது சின்ன மகளுக்கு சாக்லேட் போட்டு விருப்பம் அப்பம் செய்கிறது. அவாக்கா வேண்டி நான் கொஞ்சம் நியூட்ரலா, உங்கள்கிட்ட சாக்லேட் இருந்தாலும் போடலாம், நான் நியூட்ரலா போட்டு தான் செய்திருக்கிறேன். இருந்துட்டு ஒரு நாளைக்கு இப்படி கொடுக்கலாம், சின்ன பிள்ளைகளானே அவைக்கும் விருப்பம் இப்படி சாக்லேட்டாக சாப்பிடணுமெண்டு. அதனால் அவாக்கு நடுவில் நான் கொடுக்குறதில்ல, எப்படி திடீர்னு ஒரு நாளைக்கு கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாரும் லிமிட்டினா என்னை அவைக்கும் சுட சுட நான் அப்பம் செய்து கொடுக்குறேன். நானும் இனி அப்பம் சூடாக இருக்கேக்கே ஒன்று சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அப்பம் சூடாக இருக்கேக்கே சாப்பிட தான் நல்லாயிருக்கும். உண்மையிலேயும் சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு அப்பம் நீங்கள் செய்து நீங்களும் இப்படி சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலேயும் நல்லா இருக்குது. நாங்கள் மாம்பழத்தோட அப்பம் இன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இப்படி ஒரு நாளைக்கு செய்து பிள்ளைகளோட சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்துருக்கிறேன் நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.